1 Corinthians 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் ஆவியானவருடைய 9 வரங்கள் இருக்கு. அதை பாஸ்டா நோட் பண்ணுங்க. இல்லை நானே சொல்லிடுவேன், ஆனால் நீங்கள் எழுதும்போது உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம், 6ஆம் வசனத்திலிருந்து இல்லைன்னா 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை வாசிச்சா போதும். 1 Corinthians 12 8 முதல் 10 வரை வாசிச்சிங்கன்னா அதில் 9 வரங்கள் இருக்கு. பாஸ்டா அதை அப்படியே நோட் பண்ணுங்க, நோட் பண்ணி எழுதுங்க. 1 Corinthians 12ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரை. பார்ப்போம் யார் ஃபர்ஸ்ட் எழுதுறீங்கன்னு பார்ப்போம். ஸ்கூல்ல சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பென்சில் கொடுத்துடலாம். அற்புதங்கள், தீர்க்க தரிசனம், ஆவிகளை பகுத்தறிதல், கற்பல பாசையை பேசுதல், வியாக்கரணம். வெரி குட், வெரி குட். இன்னொரு டைம் அதை சொல்லுங்க சிஸ்டர். சொல்ல எல்லாரும் அதை எழுதி கொள்ளுங்க. எழுதாதவங்க சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர். ஞானம், ஃபர்ஸ்ட் ஞானம் 1 2 அப்படி சொல்லுங்க சிஸ்டர். 1 ஞானம், 2 அறிவு, 3 விசுவாசம், 4 குணமாசுரம், 5 அற்புதங்கள், 6 தீர்க்க தரிசனம், 7 பகுத்தறிதல், 8 கற்பல பாசை, 9 வியாக்கரணம். ஓகே, ஆவியானவர் நமக்கு 9 வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம இப்போ வாசிச்சோம். பார்த்தீங்களா, இந்த 9 வரங்கள் 3 கேட்டகரியாக அது பிரிக்கப்பட்டுள்ளது. 3 பிரிவுகளாக அது பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது பிரிவு வெளிப்பாட்டின் வரம். வெளிப்பாட்டின் வரம். இந்த வெளிப்பாட்டின் வரத்துக்கு கீழே என்னென்ன வரங்கள் வரும்னா, ஞானத்தை போதிக்கும் வசனம். எழுதி கொள்ளுங்க. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். மூன்றாவது ஆவிகளை பகுத்தறிதல். ஆவிகளை பகுத்தறிதல். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். 3 வரங்கள், இந்த 3 வரங்கள் சொல்லுங்க. ஞானத்தை போதிக்கும் வசனம், அடுத்தது ரெண்டாவது அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல். வெரி குட். ஸோ முதலாவது வெளிப்பாட்டின் வரங்கள் 3. ரெண்டாவது பேசும் வரங்கள். ப்ளூரல்ல போட்டுருங்க, வரங்கள்னே போட்டுருங்க. பேசும் வரங்கள், பேசுற வரங்கள் அதுவும் 3. அது எதுனா, பற்பல பாஷைகளை பேசுதல். பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். மூன்றாவது விசுவாசம். பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல். மூன்றாவது விசுவாசம். சரிங்களா, யாராவது சொல்லுங்க. பேசும் வரங்கள், பற்பல பாஷைகள், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், விசுவாசம். வெரி குட். மூன்றாவது செயல்பாட்டு வரங்கள். மூன்றாவது செயல்பாட்டு வரங்கள். செயல்பாட்டு வரங்கள் எதெல்லாம்னா, அற்புதங்கள் செய்யும் சக்தி, குணமாக்கும் வரங்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தல்.
அற்புதங்கள் செய்யும் சக்தி, குணமாக்கும் வரங்கள், தீர்க்க தரிசனம் உரைத்தல். இது மூன்றும் வந்து செயல்பாட்டு வரங்கள். எழுதிட்டீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வரங்கள் வந்து 9 வரங்கள். 9 வரங்களை வந்து 3ஆ பிரிக்கலாங்க. முதலாவது வந்து வெளிப்பாட்டின் வரங்கள். வெளிப்பாட்டின் வரங்கள் எதெல்லாம் சொன்னோம்? புக்க பார்க்காம டக்குன்னு சொல்லுங்க. லீடர் மாத்திரம் தான் சொல்லிட்டு இருக்காங்க, மற்றவங்க எல்லாம் சொல்லலையா? மற்றவங்க சொல்லுங்க. 3 வரங்கள் சொல்லுங்க. ஞானத்தை வசனம், ஆவிகளை பகுத்தறிகள். இது மூன்றும் வந்து வெளிப்பாட்டின் வரங்கள்ங்க. கவனிங்க, ஒரு பாஸ்டர் டீச்சருக்கெல்லாம் இந்த வரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லீடர்ஸ்க்கு இந்த வரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் வந்து எங்களுக்கெல்லாம் இந்த வரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஞானத்தை போதிக்கும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம். அறிவுனா பைபிள் நாலேஜ், பைபிள் நாலேஜ உங்களுக்கு போதிக்கிறது. ஞானத்தை போதிக்கணும், பைபிள் ஞானம், ஞானத்தை போதிக்கிறது. ஸோ இதை வேத அறிவுனா என்னன்னா, தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு போதிக்க முடியும். வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாமல் போதிக்க முடியாது, நார்மலா போதிக்க முடியாது. தெய்வீக ஞானத்தை பெற்றுக்கொண்டால்தான் சபையை வழி நடத்த முடியும். லீடர்ஸ்க்கு இந்த வரங்கள் ரொம்ப முக்கியம். நீங்க பாஸ்டரா இருக்க விரும்புறீங்களா, லீடர்ஸாக விரும்புறீங்களா, ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு அந்த காலிங் இருக்கா? வெளிப்பாட்டின் வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஞானத்தினால சர்ச்சை எப்படி நிர்வகிக்கிறது, எப்படி மேய்க்கிறது. சர்ச்சில் 3வது நம்ம பார்த்தோம் தானே, ஆவிகளை பகுத்தறிகிற வரம். எல்லாரும் ஒரே ஆவியில் இருக்க மாட்டாங்க, பல ஆவியில் இருப்பாங்க. இப்போ அந்த பாஸ்டர் டீச்சருக்கு இவங்க என்ன ஆவியில நம்ம சர்ச்சுக்கு வர்றாங்க, ஆவியில பகுத்தறிகிற வரம் வேண்டும். அப்போ பாருங்க, இந்த வரத்தை ஆண்டவர் வந்து யாருக்கு தர்றாருன்னா எழுதி கொள்ளுங்க. போதகர்களுக்கும் லீடர்ஸ்க்கும், போதகர்களுக்கும் பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் அண்ட் லீடர்ஸ். போதகர்கள், வேதாகம கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் சபை தலைவர்களுக்கு இந்த வெளிப்பாட்டின் வரங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வரங்கள் இல்லைன்னா உங்களால லீட் பண்ண முடியாது. சரிங்களா? 2வது நம்ம என்ன பார்த்தோம்? பேசும் வரங்கள். பேசும் வரங்கள் 3 சொல்லுங்க, மற்றவங்க சொல்லுங்க, சொல்லாதவங்க. பேசுதல், விசுவாசம். இது இந்த 3 வந்து பேசும் வரங்கள். இப்போ வந்து நம்ம பேசணும், வாயில பேசணும், வியாக்கியானம் பண்ணணும். நம்ம வாயில விசுவாசத்துல சில பேர் சொல்லுவாங்க, அப்படியே நடந்துரும். இவங்களை பார்த்து சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் நீ கார் வாங்கிடுவ அப்படின்னு விசுவாசமா சொல்லுவாங்க. அது அப்படியே நடந்துருங்க. எங்க பிஷப் ஒரு பிஷப் இருந்தாங்க நார்த் இந்தியாவில். அவங்க கிட்ட ப்ரேயருக்கு வர்றவங்க கிட்ட அவங்க அப்படியே சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் ஆயிரும்னு சொல்லுவாங்க. சும்மா வாயில விசுவாசத்துல சொல்லுவாங்க, அப்படியே ஆயிருங்க. ஏன்னா விசுவாசம் வந்து ஒரு வரம், பேசும் வரம். அடுத்த வருஷம் நீ வந்து ஒரு பெரிய ஆளாகணும்னு சொல்லி சும்மா அப்படியே ப்ரேயர்ல ஆசீர்வாதமா சொல்லுவாங்க. ஆனா வரம் இருக்கிறதுனால அது அப்படியே நடந்துரும். இது பேசும் வரம். இது யாருக்கு தெரியுமா தேவை? இது தனிப்பட்ட நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு இது தேவை. இது வந்து லீடர்ஸ்க்கு தேவை, இது வந்து நமக்கு தேவை. 2வது பேசும் வரம். நம்ம பேசிட்டே இருக்கணும், ஐயா நீ நல்லா இருப்ப, நான் நல்லா வருவேன், என் சபையில 1000 ஆத்துமக்கள் வரும். விசுவாசத்துல அது நம்ம பேச பேச நமக்கு வந்து அது பூஸ்டிங் கிடைக்கும், பெருசு கிடைக்கும். பாருங்க, மெயினா இது நம்ம தவற விட்டுறோம். பல பேர்கிட்ட நம்ம கேட்கும்போது எப்படி இருக்கிறீங்க, ஏதோ இருக்கிறேன். கண்டிப்பா அவங்க ஏதோ தான் இருப்பாங்க. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நல்லா இருக்கிறேன்னு சொல்லணும். இல்லைன்னா காய்ச்சலா இருந்தாலும் ஆண்டவர் என்ன நல்லா சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லணும். சீரியஸா சொல்றேன். நம்ம வாயில அது அர்த்தம் இருக்குங்க. நான்லாம் வந்து எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்து இதில் பல விதமாக மாட்டியிருக்கிறேன். இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் வந்து மேலே வரவே முடியாது, இவன் பேச மாட்டான், இவன் வேஸ்ட்டு, அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் நினச்சிட்டேன் நம்மளால் எதுவும் முடியாது போல் அப்படின்னு நினச்சிட்டேன். சீரியஸாக இதெல்லாம் ஒரு பெரிய வரம்புங்க. அப்புறம் வந்து யூத் ஃபார் கிரைஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யூத் ஃபார் கிரைஸ்ட் யாரெல்லாம் யூத் ஃபார் கிரைஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க? யாரும் கேள்விப்படலையா? ஓகே, யூத் ஃபார் கிரைஸ்ட்ன்ட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, கூடலூர்லேயே இருக்குது. அங்கே போய் எங்களை பேச வச்சாங்க, எங்களை வந்து நாடகம் நடிக்க வச்சாங்க. நடிச்சு முடிச்சோடனே ஜனங்கள் கைத்தட்டினாங்க. அப்போதான் நான் யோசிச்சேன், நமக்குள்ள இவ்வளோ டேலண்டா. பாசா சொன்னாலும் இது உண்மையான இது, உங்களுக்கும் அது இருக்கு. சரிங்களா? நீங்களும் அப்படியே வெளியே கொண்டு வரணும் நம்ம டேலண்ட்டை. பேசணும், விசுவாசத்துல அறிக்கை செய்யணும். இனிமேல் ஏதோ இருக்கிறேன்னு சொல்றதை விட்டுருங்க. சரிங்களா?
சில பேர் சொல்லுவாங்க நம்ம வீட்டில், சில பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் ஒன்றுமே இல்லைங்க. கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாமல் போயிடும். உண்மையான காரியம் அது. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. இப்போல்லாம் வந்து என் மைண்ட் செட் மாறிட்டே வருது. முன்னாடி நான் அந்த மைண்ட் செட்டுக்குள்ளே இருந்தேன், நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது போல். நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த புதுசில் இந்த லக்ஸுரி பஸ்ஸஸ் எல்லாம் பார்ப்பேன். ஓகே, நம்ம ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டோம், இனிமேல் நம்மளாம் அங்கே எங்கே இறப்புறோம், நம்ம டவுன் பஸ்ஸில் போயிடலாம். என் மைண்ட் செட் அப்படி தான் இருந்துச்சு, சரிங்களா? ஆனால் ஆண்டவர் அதை மாற்றி வைத்து இப்போது எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் ஃப்ளைட்லேருந்து போட்டு போயிருக்கேன், கப்பலில் போகல, எனக்கு கப்பலில் போகணும்னு ரொம்ப ஆசை. எல்லா டிரான்ஸ்போர்ட்லேயும் போக வைத்தார். பல பெரிய பெரிய மேடைகள் ஆண்டவருடைய கிருபையினால பெரிய பெரிய மேடைகளில் தந்திருக்கிறாரு. போன வாரம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீக்கு சென்னையில் ஒரு காலேஜோடைய கிராஜுவேஷன். அந்த கிராஜுவேஷனுக்கு ஏசிஏ தலைவர் தாமஸ் ராஜ் பாஸ்டர் தெரியுமா? ஏசிஏ சர்ச்சஸ் தெரியுமா? அப்போஸ்தலிக் கிறிஸ்டியன் அசம்பிளி தெரியாதா? ஏசிஏ சர்ச்சஸ் தெரியுமா? ஏஜி சர்ச் தெரியுமா? மோகன் பாஸ்டர், ஏன்னா அவர் டிவியில் வர்றாருல, அதனால பார்த்துடலாம். டிவியில் வராதவங்களும் நிறைய பேர் மறைந்திருக்கிற தேவனுடைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, சரிங்களா? நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சது டிவியில் வர்ற மொபைல்ஸ்லாம் செய்ய நல்லா தெரியும், வேற தெரியாது. எஃப்எம்பிபி தலைவர்கள்லாம் பயங்கரமான ஊழியம் செய்வாங்க, ஆனால் டிவியில் வர மாட்டாங்க. மிகப்பெரிய ஊழியம் செஞ்சுருப்பாங்க. நம்ம பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். விசுவாசிங்களுக்கு டிவியில் வரவங்களை பார்த்து அப்படியே ஆண் பார்த்துட்டு இருப்பாங்க, பார்த்துட்டு ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு சத்தியம் தெரிஞ்சவங்க உண்மை தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ ஏசிஏ சீனியர் பாஸ்டரோட கூட அவங்க தான் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் ஆண்டவருடைய பெரிய கிருபை. ஸோ இதுலேருந்து நம்ம டாக் மாறணும், திங்கிங் மாறினா தான் டாக் மாற முடியும், சரியா? டாக் மாறும்போது ஆண்டவர் அற்புதங்கள் செய்வா, பெரிய காரியங்கள் செய்வா. ஸோ இது நமக்கு தேவை. மூன்றாவது வந்து செயல்படும் வரங்கள். இதெல்லாம் நம்ம செயல்பாட்டு வரங்கள் அடுத்த 3ங்க. நம்ம எதெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க, டக்குன்னு சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். இது யாருக்கு தேவைன்னா ஊழியம் செய்கிற சுவிசேஷகர்களுக்கு, இல்லைன்னா தனியால் மினிஸ்ட்ரி, பர்சனல் இவாஞ்சலிசம், சின்ன சின்ன செல் குரூப்லாம் நம்ம நடத்துவோம்ல, ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்துவோம்ல. இப்போ ப்ரேயர்ஸ் எல்லாம் நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தங்க வருவாங்க, ஐயா எனக்கு சுகம் இல்லை, ப்ரேயர் பண்ணுங்க. நமக்கு இந்த வரம் இருந்துச்சுன்னா அவங்க சுகம் பெற்றுவாங்க, பெற்று ரசிக்கப்பட்டுருவாங்க, சரிங்களா? அப்போ வந்து தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஒப்பு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஊழியத்திற்கு தேவை. இந்த வரம் வந்து ஊழியத்திற்கு தேவை, இது வந்து லீடருக்கு தேவை, இது வந்து நமக்கு தேவை. இது 3ம் நம்ம ஆக்டிவேட் பண்ணால் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா? இன்னைக்கு தான் இந்த மாதிரி 3 கேட்டகரி இருக்குன்னு தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. ஓகே, நம்மள அனைவர் கை தூக்கியிருக்கிறோம். ஒரு சிலர் முன்னாடி தெரிஞ்சிருக்கு போல. ஓகே, சந்தோஷம். ஆண்டவர் வந்து நமக்கு இன்னும் கிருபைகளை தந்துள்ள வராங்க, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம பிலீவர்ஸுக்கும் கற்றுக் கொடுக்கலாங்க. நீங்கள் பாஸ்டர்ஸாக இருக்கிறீங்க ஐயா, நீங்கள் வந்து பிலீவர்ஸுக்கும் கற்றுக் கொடுக்கலாம். விசுவாசத்தை பேசணும். நீங்கள் வந்து ஊழியத்துக்கு செயல்பாட்டு வராங்க, ஆக்ஷன். இது வந்து ஆக்ஷன், இது வந்து லீடரு திங்கிங், மோஸ்ட்லி திங்கிங்கு. இது பேசுறது, இது வந்து ஆக்ஷன், கை. இது வந்து மைண்டு. அப்போ எழுதிக்கொள்ளுங்க, இதை நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த பாயிண்ட். இது வந்து மைண்ட் அண்ட் ஹார்ட், மனதும் இதயம். அப்போதான் லீட் பண்ண முடியும், சரிங்களா? இது வந்து மைண்ட் அண்ட் ஹார்ட். இது வந்து வாய், டங். இது வந்து டங்கு, வாயில. இது வந்து கை, ஆக்ஷன். அப்போஸ்தலர் பவுலுக்கு வாயிலையும் நல்ல மைண்ட் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, நல்ல ஞானம் எல்லாத்தையும் கொடுத்திருந்தாரு. நல்ல ஞானத்தினால அவர் பயங்கரமாக லீட் பண்ணுவார். நல்ல வாய் பேச்சு. அவர் மெசேஜ் கொடுத்தாருன்னா மக்கள் அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆக்ஷன். அவர் கையை வச்சாருன்னா பிசாசு ஓடும், ஜனங்கள் கீழே ஜனங்கள் வந்து ரட்சிக்கப்படுவாங்க. அதே போல் நமது ஊர்லேயும் டிஜிஎஸ் தினகரன் ஐயா இருந்தார்ல, அவருக்கும் ஆண்டவர் இந்த 9 வரங்கள், நல்ல மைண்டு, நல்ல நாலேஜ், நல்ல பேச்சு திறமை, பிரசங்கத்தாளுங்க, கையை வச்சா பிசாசு ஓடும், குணமாக்கும் வரங்கள் நடக்கும். இது இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாதுங்க. வரங்கள் இல்லைன்னா ஊழியம் செய்ய முடியாது. இது இல்லாமல் நம்ம போய் நின்றுட்டு இருந்தோம்னா நம்ம ஊழியம் வந்து எடுபடாது. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ள. சபை தலைவர் ஆகணும்னா இந்த வரம் கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா? நம்ம ஆவியில் பலப்படணும்னா இந்த வரம் தேவை. ஊழியம் செய்யணும்னா இந்த வரம் தேவை. இது 3 இல்லாமல் நம்ம போய் நின்னோம்னா
நம்ம வந்து ஊழியம் செய்ய மிக கடினம். சரிங்களா? இதில் ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? இல்லைனா இதில் ஏதாவது நீங்கள் கற்றுக்கொண்டதை நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? எல்லாரும் பேசலாம். நான் மட்டும் டீச் பண்ண மாட்டேன், நீங்களும் பேசலாம். சரிங்களா? ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? எல்லாம் சரிதான். எல்லாம் சரிதான். ஓகே 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 கற்றுக்கொண்டாதான் இதை பண்ண முடியும். ஓகே, டைம் ஆனதுனால நான் விட்டுறேன். டைம் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் க்ராஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பேன், இதெல்லாம் சரின்னு கேட்டிருப்பேன். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. அடுத்தது, ஆவியானவர் வந்து நம்ம என்ன செய்வார்னா, முதலாவது வந்து ரகசிய பாஷையில் பேசுகிறோம், ரெண்டாவது வந்து இதை பார்த்துட்டோம் வியாக்கியானம், மூன்றாவது வந்து சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துவார். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழி நடத்துவார். சத்தியத்துக்குள்ள நம்ம வழி நடத்துறதுனாலயா நம்ம தைரியமா சுவிசேஷம் சொல்லுவோம். நமக்கு ஒரு ஆவியானவர் ரொம்ப தைரியம் வரும். சகல எல்லாமே தெரிஞ்சதுனால சகல சத்தியத்துக்குள்ள வழி நடத்தும் போது தைரியமா நம்ம சுவிசேஷம் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன் பாருங்க. பேதுரு வந்து பயந்து இருந்தார். பேதுரு பயந்து உட்கார்ந்து இருந்தாரு. ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிற்பாடு தைரியமா எழுந்து நின்று சுவிசேஷம் சொல்றாரு. அது அவருடைய தைரியம் அல்ல, ஆவியானவர் கொடுத்த தைரியம். ஸோ அதை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நாமும் தைரியமாக கூடலூர் மார்க்கெட்ல இருந்து சொல்ல முடியும். ஒரு தைரியம் வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மளால இல்லை, காடால் வர வைப்பார். தைரியத்தை கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு கிருபை செய்வார். சரிங்களா? இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது, ஆவியானவர் வந்து பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள். 3 பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க, ஹெட்டிங் எழுதிக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள். கிரியைகள்னா இங்கிலீஷ்ல ஒர்க்ஸ், ஒர்க். பரிசுத்த ஆவியானவரின் ஒர்க்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஒர்க்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இந்த டாக்டரின் படிக்கும்போது ஒரு காரியத்தை எல்லாருமே நோட் பண்ணிக்கணும். இப்போ கிறிஸ்து ஒரு பர்சன். கிறிஸ்து ஒரு ஒர்க் பண்ணுவார். பரிசுத்தாவியானவர் ஒரு பர்சனை குறித்து நம்ம பார்த்தோம். இப்போ அவருடைய ஒர்க்கு. சரியா? அதே போல நம்ம ஒரு பர்சன், நமக்குள்ள ஒரு பர்சனாலிட்டி இருக்கு, நமக்கு ஒரு ஒர்க் இருக்கு. ரெண்டும் தான் நம்ம எப்பவுமே மைண்ட்ல வைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ ஒர்க் வந்து என்னன்னா, முதலாவது வந்து அவர் தேற்றரவாளர். எழுதி கொள்ளுங்க. அவர் வந்து தேற்றரவாளர். நம்மளை வந்து கம்ஃபர்ட் பண்றாரு. சம்டைம்ஸ் நம்ம நினைப்போம், நம்ம தனியா இருக்கிறோமே, சர்ச்சில் யாருமே இல்லையே, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லையே. ஆவியானவர் பக்கத்து சீட்டில் உட்காந்துட்டு சொல்லுவார், நான் கூட தான் இருக்கிறேன்ப்பா, நான் அவன் கூட தான் இருக்கிறேன். உண்மையாகவே நம்ம பஸ்லலாம் வரும்போது நம்ம சம்டைம்ஸ் நினைப்போம், ஊழியத்துக்கு எவ்வளோ நாள் தனியாக போகணும், நான் கூட தான் இருக்கிறேன்ப்பா, நமக்குள்ளே தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் சொல்லுவார். அவர் நமக்கு ஃப்ரெண்டு. தேற்றரவாளர்னா ஃப்ரெண்டு. வசனம் வந்து யோவான் 14:16, John 14:16. John 14:16. அடுத்தது வந்து நம்மை கண்டித்து உணர்த்துவார். அவர் வந்து நமக்கு ஃப்ரெண்டா இருப்பாரு. ஆவியானவர் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணுவார், கண்டித்து உணர்த்துவார். அதற்கு வசனம் வந்து John 16:7-15. John 16:7-15. யோவான் 16:7-15 வரை. எழுதணுமையா? எழுதுனா நல்லா இருக்குமா? சரி. அடுத்தது வந்து வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக பிரேயர் பண்றார். மூன்றாவது வந்து வேண்டுதல் செய்கிறவர். வேண்டுதல் செய்கிறவர். அதற்கு வசனம் வந்து ரோமர் 8:26. ரோமர் 8:26. ரோமர் 8:26 நமக்காக ப்ரேயர் பண்றார். நமக்கு ப்ரேயர் பண்ண முடியாமல் இருக்கும்போது சிஸ்டர் சொன்னது பயங்கரமான சாட்சி. ஆவியானவர் வந்து உங்களை உற்சாகப்படுத்தி ப்ரேயர் பண்ண வச்சிருக்கிறார். சரியா? உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் ஏதோ நினச்சிட்டு வந்திருக்கலாம், மேபி இதான் லாஸ்ட் கிளாஸ் அப்படின்னு நான் நினச்சிட்டு கூட வந்திருக்கலாம். சரியா? ஆனால் ஆண்டவர் வந்து நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மை ஓட வைக்கிறார். ஸோ இது முக்கியமானது. அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க. பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம்னா என்ன? பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம். விரோதமான பாவம்.
சின் எகெயின்ஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட். பாருங்க, ஒரு இதில் கேட்குது போட்டிருக்கு, குமாரனுக்கு விரோதமாக பேசினா மன்னிக்கப்படுமாமா, ஆனால் பரிசுத்தாவியனுக்கு விரோதமாக பேசினா மன்னிக்கப்படாதாமா. அப்படின்னா குமாரனை விட பரிசுத்தாவியனர் ரொம்ப பெரியவரோ? அந்த வசனம் வாசிச்சிருக்கீங்களா? மார்க்கில் என்ன இருக்கு? குமாரனுக்கு விரோதமாவா? ஓகே, அப்போ அது வாசிங்க. மார்க் 3:29 வாசிங்க. மார்க் 3:29. ஒருவன் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக தூஷணம் சொல்வானாகில் அவன் என்றென்றைக்கும் மன்னிப்படையாமல் நித்திய ஆக்கினைக்குள்ளாய் இருப்பான் என்றார். அதுக்கு முன்னாடி குமாரனுக்கு விரோதமா இருக்குல்ல? மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர்கள் செய்யும் எல்லா பாவங்களும் அவர்கள் தூசிக்கும் எந்த தூஷணங்களும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். பாருங்க, அப்படின்னா என்னோட கேள்வி, குமாரனை விட கிறிஸ்துவை விட பரிசுத்தாவியர் ஒரு பெரியவரா? ஏன்னா இவரை திட்டினா மன்னிச்சுவாராம், ஆனா அவரை திட்டினா மன்னிப்பே கிடையாதாம். சொல்லுங்க, ஆரம்பிச்சத பரிசுத்தாவியானவர் தான் பெரியவரா? அவரை தான் வணங்கணும்ல. போட்டோ வச்சிடலாமா? அவருடைய போட்டோ. யாரை நிராகரிச்சாலும் இல்ல அந்த வசனம் தெரியுமா? குமாரனுக்கு விரோதமாய் பாவம் செய்தால் மன்னிக்கப்படும். அந்த வசனம் தெரியுமா எல்லாருக்கும்? அந்த வசனம் இருக்கு. பரிசுத்தாவியருக்கு விரோதம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த அந்த வசனத்துல என்ன அர்த்தம் நீங்களும் சொல்லையா? மார்க் 3:28, 29, 30. மார்க் 3:28, 29, 30. சொல்லுங்க மாறன் பிரதர். அப்படின்னா யார் பரிசுத்தாவியானவர் பெரியவரா? அவர் மூலியம் தான் 3 பேர் செயல்படல. இதாவும் செயல்படுவாங்க. அப்ப அவரை தள்ளினாலும் 3 பேருக்கு தள்ளுற தான். ஓகே, பாருங்க, நீங்களாம் சொல்றது கரெக்டு தான், தப்பு இல்லை. 1 யோவான் 3:9 இதற்கு தெளிவான பதில் இருக்கிறது. 1 யோவான் 3:9 எடுத்தவங்க வாசிங்க. 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது, அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஓகே, என்ன போட்டிருக்குன்னா தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஓகே, நம்ம லீடர் கிட்ட வந்து கேட்போம். லீடர் உங்க தான் சிஸ்டர், நீங்க தான் இந்த மந்த் லீடர். சரி, அக்டோபர் மந்த். நவம்பர்ல சிஸ்டர் பேர் என்ன? மெய்தி. ஓகே, மெய்தி லீடர். டிசம்பர்ல பிரதர் லீடரை போட்டுடலாம். சரிங்களா? ஓகே, ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொருத்தர் லீடரு. ஓகே, இப்போ தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு போட்டிருக்குல்ல. ஓகே, இந்த வாரம் எடுத்துக்கொள்வோம். மண்டே டு சாட்டர்டே வரை எடுத்துக்கொள்வோம். நீங்க தேவனால் பிறந்திருக்கீங்களா? பிறந்திருக்கீங்களா? பிறந்திருக்கீங்க. பாவம் செஞ்சீங்களா? இந்த வாரம் பாவம் செஞ்சீங்களா? இந்த வாரம் செய்ய. போன வாரம் செஞ்சீங்களா? இல்ல, நீங்க சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். கிருஷ்ணா சிஸ்டர், தேவனால் பிறந்திருக்கீங்களா? இந்த வாரம் பாவம் செஞ்சீங்களா? நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம். ஐயா நீங்க சொல்லுங்க, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்னு வசனம் போட்டிருக்கு. பாவம் செஞ்சிருக்கீங்களா? இந்த வாரம் மட்டும் எடுத்துக்குவோம். பாவம் செஞ்சிருக்கீங்களா இல்லையா? போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் இந்த வருஷமே பாவம் செய்யலையா? இந்த வருஷமே பாவம் செய்யணும்னா கண்டிப்பா கிளாப் பண்ணணும். உங்களுக்கு கிளாப் பண்ணிடலாமா? தெரியாம நம்ம பண்ணிருப்போம். தெரியாம பண்ணிருப்போம். பேசுறது மட்டும் இல்ல, சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாம நம்ம பண்ணிருப்போம். பாவம் செய்யாம இருக்க முடியாது. அப்படி பாவம் செய்யலன்னா சொல்லுங்க, கிளாப் பண்ணிடலாம். சரி, ஓகே. என்னையும் சேர்த்து சொல்றியா? கிளாஸ்ல சில தமாசெல்லாம் சொல்லுவேன். சரி, அது கிளாஸோட இதுக்காக அது பர்சனலா எடுத்துக்க கூடாது. எல்லாருக்கும் நான் சேர்த்து சொல்றேன். கிளாஸ் வந்து ஒரு ஃப்ளோவா போடணும்னு சொல்லி சில தமாஸ் சொல்லுவோம். அது பர்சனலா உங்களை சொல்றது கிடையாது, கிளாஸோட ஃப்ளோவுக்காக. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் வந்து கிளாஸ் வந்து ஒரு லைவ்ல போகும். சரிங்களா? யாரையுமே பர்சனலா எடுத்துக்கிறது இல்ல. ஓகே, சொல்லுங்க நிஷா சிஸ்டர், கன்க்ளூட் பண்ணுங்க. நல்லா அந்த வியாக்கியானம் போலீஸ் எல்லாம் ஆக்டிவேட்லாம் பண்ணி விட்டீங்க. இதை சொல்லுங்க சிஸ்டர். பாவம் பண்ணிருக்கலாம், டெய்லி பரிசுத்தமாயிட்டே இருக்கணும். ஆனா இந்த வசனம் எப்படி போட்டிருக்கேன்? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் அப்படி போட்டிருக்கேன். அதான் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்கிறாரு. அதனால நம்ம பாவம் செய்யாத மனுஷன் தான். சரி, கொஸ்டின் புரிஞ்சுல்ல? பைபிள்ல போட்டிருக்கு தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான்.
நம்ம மனுஷங்களை யாரையும் போட்டு நம்ம எடுக்க மாட்டோம். பாவங்கிறது வந்து நம்ம வீட்டுல சும்மா யாராவது திட்டுறது அந்த மாதிரியான பாவங்கள் தான் செய்வோமே தவிர ஒருத்தவங்களை வந்து கெடுக்கிறதோ மற்றபடி அவங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த மாதிரியான பாவங்கள் வந்து நம்ம யாருமே செய்யறது இல்லை. ஓகே, கவனிங்க. நம்ம ஒரு வாரம் மட்டும் எடுத்துப்போம். நம்மளால பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. நான் ஒத்துக்கிறேன்ப்பா, நான் பாவம் செஞ்சுருக்கிறேன். பாவம் செய்யாமல் யாராலையும் இருக்க முடியாதுங்க. அப்படி ஒருத்தர் பாவம் செய்யலைன்னு சொன்னார்னா அவர் ஜீசஸ் தவிர யாரும் பாவம் செய்யாமல் இருக்கும். பவுலே ஃபீல் பண்ணி அழுதுக்கிறார். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலேருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்னா என்ன அர்த்தம்னா, அந்த காலத்தில் ஒரு பயங்கரமான ஒரு தண்டனை முறை இருந்துச்சாம். ஒரு குற்றவாளியை வந்து அப்படியே டெட் பாடியை வச்சு அவனை கட்டி விட்டுருவாங்களாம். உயிருள்ள மனுஷனை டெட் பாடியை வச்சு கட்டி விட்டுருவாங்களாம். அப்படியே ரோட்டில் தூக்கிட்டு சுற்றணுமா. அது பயங்கரமான கொடூரமான தண்டனை. என்ன அர்த்தம்னா, டெட் பாடி வந்து அந்த புழுவெல்லாம் அரிச்சிருக்கும். அது வந்து இந்த மனுஷனுடைய உடம்புக்குள்ள வந்து உயிரோடே சாப்பிடும். பயங்கரமான தண்டனை இது. இப்போ பவுல் சொல்றதோடைய அர்த்தம் ஒவ்வொருக்கும் பின்னாடி பயங்கரமான அர்த்தம் இருக்கும். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்னா, பாவம் என்கிற டெட் பாடி பவுலை சுற்றி வந்து கொண்டு கெட்டப்பட்டு உள்ளது. பவுல் அதை சொல்றாரு. யார் என்ன இந்த இதிலிருந்து விடுதலையாக்குவார் அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. ஸோ பாவம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது. அப்போ இந்த வசனத்தோடைய அர்த்தம் என்ன பாருங்க. இதுக்கு தான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன் நம்ம படிக்கணும். அப்போ ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல என்ன அர்த்தம்னா, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்து கொண்டிருக்க மாட்டான். செய்யான் இல்லை, செய்து கொண்டிருக்க மாட்டான். மூல பாஷையில கொண்டிருக்க மாட்டான். சரிங்களா? அடுத்தது இங்கிலீஷ்ல வந்து will not continue in sin. will not continue. ஒரு போர்டு வாங்கிடலாம். will not continue in sin. அதாவது those who born of God will not sin இல்ல, will not continue in sin. புரிஞ்சா? அர்த்தம் என்னன்னா, பாவத்துல தொடர்ந்து இருக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். இதான் ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ல. ஓகேங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பரிசுத்தாவிக்கு விரோதமான பாவம் என்பது தொடர்ச்சியாக பாவம் செய்து அவரை துக்கப்படுத்துவது. துக்கப்படுத்தினா அவர் வந்து நைஸா விலகிடுவார். விலகுனா அந்த பாவம் மன்னிக்கப்படவே படாது. குமாரனை துக்கப்படுத்துவது என்பது ஒரு முறை செய்வது, அதுக்கு அர்த்தம். 2 முறை அப்படின்னு வைத்துக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவது என்பது பாவம் செய்து கொண்டிருப்பது, கண்டினியூன்ஸின் பாவத்துல முங்கி இருப்பது. அப்படி முங்கி இருந்தா என்ன ஆயிரும்னா, அவர் வந்து துக்கம் அடைந்து விலகி விடுவார் நம்மை விட்டு. அந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது. புரிஞ்சதா? புரிஞ்சா? இதுதான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமான பாவம், தூஷணம் என்பது. இதுல ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? கொஸ்டின்ஸ் இருக்குங்களாங்க? இல்லைன்னா அடுத்த ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் இந்த செஷனை நம்ம முடிக்கலாம். பரிசுத்த ஆவி செய்கிற முக்கிய பணி என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவி செய்கிற முக்கிய பணி வந்து அந்தி கிறிஸ்துவை தடை செய்வது. எழுதி கொள்ளுங்க. அவருடைய மிகப்பெரிய ஒர்க், பெரிய ஜாப் என்னன்னா, ஆன்டி கிறிஸ்டை தடை செய்வது. வசனம் வந்து 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. சரிங்களா? பரிசுத்த ஆவியானவருடைய பெரிய வேலை என்னன்னா, ஆன்டி கிறிஸ்டை தடை செய்வது, அந்தி கிறிஸ்துவை. ஒரு கேள்வி கேட்கறாங்க. இப்போ அந்தி கிறிஸ்து ஆவி உலகத்துல இருக்கா இல்லையா? ஆன்டி கிறிஸ்ட் ஸ்பிரிட் இருக்குல்ல? வெரி குட், கரெக்டா சொல்லிட்டாங்க. இப்போ ஆன்டி கிறிஸ்டோட ஸ்பிரிட் வந்து உலகத்துல இருக்குங்க. ஆனா ஆன்டி கிறிஸ்டால முழுமையா செயல்பட முடியல. ஏன்னா யார் தடை செய்து கொண்டு இருக்கிறாங்க? யார் அவனை கண்ட்ரோல் பண்றா? பரிசுத்த ஆவியானவர் கண்ட்ரோல் பண்றதுனால அவனால எழுந்து வர முடியல. அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா சபையானது எடுக்கப்படும். சபையானது எடுக்கப்படும். எல்லாரும் எழுதி கொள்ளுங்க. சபையானது எடுக்கப்படும் போது ஆவியானவரும் எடுக்கப்படுவார். சபையானது எடுக்கப்படும் போது ஆவியானவர் எடுக்கப்படுவார். எடுக்கப்படும் போது அந்தி கிறிஸ்து ஆவி வந்து வெளிப்படுவார். அந்தி கிறிஸ்து வந்து முழு பலத்தோடு வெளிப்படுவார்.
ஆன்டி கிறிஸ்ட் வந்து ஃபுல் பவரோட வெளிப்படுவான். ஸோ அது பயங்கரமாக இருக்குங்க. இந்த லாஸ்ட் டேஸில் பயங்கரமாக இருக்கும். ஆன்டி கிரைஸ்ட் வந்து அப்படியே வெளிப்படும்போது பயங்கர கொள்ளை கற்பழிப்பு ரத்த ஆறு ஓடும். அது பயங்கரமாக இருக்கும். அவனை தடை செய்கிறது தான் ஆவியானவருடைய முக்கிய பணி. அவனை வந்து தடை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவன் வந்து வெளிப்படாதபடிக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு பெரிய சப்ஜெக்டு, சரிங்களா? அப்போ ஆவியானவர் நமக்கு தர்றது வந்து என்ன பண்ணுவோம், எதுக்கு தர்றாருன்னா சுவிசேஷம் அறிவிக்க நமக்கு ஆவியானவர் கிரியை செய்கிறார், சரிங்களா? ஒரு பாயிண்ட்டை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அப்போ ஆவியானவர் இல்லைன்னு வைங்க, உலகத்தில் இல்லைன்னு வைங்க, உலகம் வந்து பயங்கர அழிவை சந்திக்கும், மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். அதுக்கு நம்ம ஜெனிசிஸ்லேருந்து படித்தாதான் நமக்கு தெரியும். இந்த பிகினிங், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது எப்படி இருந்துச்சுங்க? ஆழத்தின் மேல் தேவாவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்போ இருள் எப்படி வந்துச்சு? இருள் எப்படி உலகத்துக்கு வந்துச்சு? பிசாசு கொண்டு வந்துட்டான். அப்பவே கொண்டு வந்துட்டான். உலகம் நம்மளாம் உண்டாகிறதுக்கு முன்பாகவே கொண்டு வந்துட்டான். ஆவியானவர் வந்து ஒரு பார்ட்டு அவனை தடை பண்ணி கொண்டு இருக்கிறாரு, இன்னைக்கும் தடை பண்ணி கொண்டு இருக்கிறார். இது எப்படி புரிந்து கொள்ளலாம்னா, நமது லைஃப்லையும் ஒரு பக்கம் வந்து பிசாசு இழுக்க போராடுவான், இன்னொரு பக்கம் வந்து ஆவியானவர் அவனை தடை பண்ணிட்டு இருப்பார். ரெண்டும் நடந்துகிட்டே இருக்கும், எப்போவுமே நடந்துட்டு இருக்கும், எப்போவுமே ஃபைட்டிங் நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றிடுவார், எப்படியாவது காப்பாற்றிடுவாங்க. நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, ரட்சிக்கப்பட்டவங்க பின்மாறி போக ஆண்டவர் விட மாட்டார். எப்படியாவது நம்மளை பிடிச்சி இழுத்துருவார், காப்பாற்றி விடுவார். இப்போ நம்ம தப்பு பண்ணால் என்ன கிடைக்கும்னா, நம்மளை ஆண்டவர் அடிப்பார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவேன்னா, தாவீது தப்பு பண்ணானா இல்லையா? தப்பு பண்ணான். அதை எப்படி இருதயத்துக்கு கெட்டவன் ஆண்டவர் சொல்கிறாரு? தாவீது பனிஷ்மெண்ட் கிடைச்சா கிடைக்கலையா? பயங்கரமான பனிஷ்மெண்ட்டு. தாவீது வாங்கின மாதிரி பனிஷ்மெண்ட் நான் யாரும் வாங்கலை, தெரியுமா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. தாவீது வந்து அந்த பத்சேபாள் விஷயத்தில் தப்பு பண்ணிட்டான். பத்சேபாள் விஷயத்தில் தப்பு பண்ணும்போது அதுக்கு காட் என்ன பண்ணிட்டாருன்னா, அவனுடைய ஃபேமிலியிலேயே அந்த தப்பு நடக்க அனுமதிச்சிட்டார். ஃபேமிலியில் நடந்தால் ரொம்ப கஷ்டங்க, வெளியே கூட பிரச்சனை இல்லை, போயிடலாம். ஃபேமிலியில் அனுமதிச்சிட்டார். அது மாத்திரம் இல்லை, தாவீதுடைய மகன் அப்சலோம் வந்து என்ன பண்ணான்னா, தாவீதை துரத்திட்டு வரான். துரத்திட்டு இப்போ உங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. அப்சலோம் வந்து திடீர்னு வந்துட்டான். வந்தனால இவர் ஓடுறாரு. வசனம் போட்டது, செருப்பு போட்டு ஓடுறதுக்கு டைம் இல்லையா, வெறும் காலாக ஓடி போடுறாராம், பையன் துரத்திட்டு வரான். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா காட் பனிஷ்மெண்ட்டுக்கு, செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவனை சரி பண்ணி எடுத்து கொண்டு வர்றார், சரிங்களா? கொண்டு வந்து இதை வைக்கிறார். ஸோ இதோட நம்ம ஹோலி ஸ்பிரிட்டோட சப்ஜெக்டை நம்ம முடிப்போம். ஹோலி ஸ்பிரிட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா? புரிஞ்சிச்சா? ஹோலி ஸ்பிரிட் வந்து இன்னைக்கு என்னென்ன கற்றுக்கொண்டீங்க, இதை ஒரு கன்க்ளூஷன் பண்ணலாம். பண்ணிட்டு அடுத்தது பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ்குள்ளே கடந்து செல்லலாம். ஸோ இன்னைக்கு என்னெல்லாம் நம்ம கற்றுக்கொண்டோம்? முதலாவது வந்து ரகசிய பாஷை, வெவ்வேறு பாஷைகள். ஸோ ரகசிய பாஷை பேசாதவங்க அதை பெற்றுக்கொண்டவங்க அதை டெவலப் பண்ணி வெவ்வேறு பாஷைகளை பேசுங்க. ஆவியானவர் நமக்கு அந்த கிஃப்ட் தருவார். ஆவியானவர் வந்து நமக்கு கிஃப்ட் தருவார். இது நம்ம படித்தோம். வேற என்ன படித்தோம் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. வெளிப்பாட்டின் வரங்கள், பேசும் வரங்கள், செயல்பாட்டின் வரங்கள். வெவ்வேறு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், விசுவாசம், செயல்பாட்டின் வரங்கள், அற்புதங்கள், குணமாக்குதல். ஓகே, இதெல்லாம் நம்ம படித்தோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது நமக்கு ஆண்டவர் வந்து கிருபை தருவார். ஓகே, ஸோ இன்னைக்கு கிளாஸில் பரிசுத்த ஆவியானவரை பற்றி ஒரு புதிய கண்ணோட்டம், ஆண்டவர் எனக்கு தெளிவான கண்ணோட்டம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. ஓகே, வெரி குட். சொல்லுங்கள், ஒரு 1 மினிட் மட்டும் சொல்லுங்கள். ஒரு 1 பாயிண்ட் இல்லைன்னா 2 பாயிண்ட் சொல்லுங்கள். புதுசாக பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து இன்னைக்கு கற்றுக்கொண்டதை ஜஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுங்கள். புதுசாக கற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் கிளாஸ் டிஸ்கஷன் தான். ஒன்றும் புதுசாக கற்றுக்கலையா?
எல்லாமே தெரிஞ்சது தானா? சரி, மாறன் பிரதர் சொல்லுங்க. தேவநாத்திர பாவம் செய்யணும் அப்படிங்கிறது புதுசாக இருந்துச்சு. அதுக்கு கேன்சர் இருக்காங்க நம்ம தான் இப்போ நம்ம பாவம் செஞ்சுருக்கோம். ஆனால் நம்ம அதுக்குள்ள ரசிக்கப்பட்டு கூட நம்ம எப்பவும் அறிந்தோ தெரியாமலும் நம்ம என்ன செய்யறோம், பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் இது எப்படி இந்த வசனம் எப்படி நமக்கு செட் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசனை. ஆனால் அந்த டிரான்ஸ்லேஷன் தான் அது. ஏன்னா கண்டினியூஸ் அது வந்து யாராலையும் வந்து கிறிஸ்துவ போல பாவம் செய்யாமல் இருக்க முடியாது. எப்படின்னா நம்ம தெரிஞ்சோ தெரியாமல் நம்ம வாழ்ந்து வந்து அது நடக்கதான் செய்யும். ஆனால் அது வந்து நம்ம அது வந்து வீழ்ந்த வரை காண்டவர் வந்து இப்போ நீங்கள் தாவீது பற்றி சொல்லுவார், வீழ்ந்த வரை காண்டவர் வந்து உதவி செய்வார். பாயிண்ட்டுங்க. இது நான் சொல்லணும்னா பாருங்க, ஆவியானவர் வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். பேசிகிட்டே இருந்து அதுதான் ஒரு கன்ஃபர்மேஷன். சில நேரம் நானும் ஃபீல் பண்ணியிருக்கிறேங்க. நான் ப்ரேயர் பண்ணாமல் அர்ஜென்ட்டுன்னு வெளியே போயிடுவேன். ஆனால் ஆவியானவர் விட மாட்டார். அப்படியே பேசிகிட்டே நடத்துவார். சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். பைக்கில் போயிட்டுருப்பேன், ஆவியானவர் பேசிகிட்டே இருப்பார். அதெல்லாம் என்னென்னா அவர் நம்மை வழி நடத்துகிறார். அவர் நம்மளை வந்து நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஜஸ்ட்டு சரண்டர் ஆனால் போதும். கிறிஸ்டியன் லைஃப், ஊழிய லைஃப் எல்லாமே நம்ம போய் அவர்கிட்ட சரண்டர் ஆனால் மட்டும் போதும். அவர் நம்மளை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவார். பல பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம அப்படியே பிடிச்சி உட்காந்துருக்குறோம், சரண்டர் ஆகாமல் உட்காந்துருக்குறோம். அதனால அவரால் எதுவும் பண்ண முடியல. ஆண்டவரே இப்படி ஒப்பு கொடுத்தா போதும், அவர் வந்து எல்லாத்தையும் செஞ்சுருவாருங்க. எல்லாத்தையும் செஞ்சுருவார். ஆச்சரியமான காரியங்கள் செஞ்சுருவார். ஊழியத்தில் சொல்லணும்னா சில டைம் நான் பயந்துருக்கிறேன். பெரிய பெரிய பிளான்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு பயந்துருக்கிறேன். பட் நம்ம சரண்டர் ஆகும்போது போதும். அவர் சொல்கிறத செஞ்சுட்டா போதும். சரண்டர்னா என்னென்னா, அவர் சொல்கிறத செஞ்சுட்டா போதும். இந்த வழியில் வேணால் இந்த வழியில் வந்துடணும், அந்த வழியில் போனால் வந்துடணும். அப்போ அவர் செஞ்சிருவார். நம்மளால் பாவம் செய்யாமல் நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் பாவத்தில் நம்ம தரித்திருக்கக்கூடாது, நம்ம அதிலே முங்கி இருக்கக்கூடாது. தெரியாமல் ஏதோ பாவம் வந்துருச்சுன்னா நம்ம அது உடனே ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம செட்ரைட் பண்ணிடணும், ஒப்புரவாயிடணும். நல்ல பாயிண்ட் அது. வெரி குட். சொல்லுங்கள். அடுத்த சிஸ்டர் நேம் என்ன மறந்து? மெய்த்தியா? மெய்த்தி. சொல்லுங்கள் சிஸ்டர். ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள். அவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது. இவ்வளோ நாளாக அது அவ்வளோக்கு தெரியல, நீங்கள் தெளிவாக எனக்கு தெரிஞ்சது. தெளிவாக இம்பார்ட்டன்ட் பர்சன். நல்ல பாயிண்ட்டு. அவர் வந்து ஒரு சக்தி கிடையாது. சக்தின்னா அடிச்சுட்டு போயிடும், கரண்ட் அடிச்சுட்டு போயிடும். அவர் பர்சன், நம்ம கூட இருக்கிற இம்பார்ட்டன்ட் பர்சன், நமக்கு ஹெல்ப் பண்ணுறது இருக்கிறார். ஓகே, அடுத்து சொல்லுங்கள் சிஸ்டர். ஓகே. அந்நிய பாஷை அப்படின்னு அந்த வெவ்வேறு பாஷைக்குள்ள டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுது. அந்நிய பாஷை வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் நம்ம எல்லாம் பேசுகிறோம். அந்த வெவ்வேறு பாஷை வந்து வியாக்கியானம் பண்ணுறது, அது இது ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஸோ அதில் ஒரு கிளாரிட்டி இருந்தது. பரிசுத்த ஆவியானவர்னு இருக்கும்போது ஸ்டார்டிங்கில் எனக்கு இருந்த கன்ஃபியூஷன் தான் நிறைய பேருக்கும் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா இப்படி ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. பட் ஹோலி ஸ்பிரிட் நமக்குள்ளே தான் இருக்கிறாரு. அவரை வந்து எப்படி பிலீவ் பண்ணணும் அப்படின்னா, ஹோலி ஸ்பிரிட் வந்து கட்டுக்கடங்கா பெருமூச்சுகளுடன் நம்மில் காத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம ஆத்மாவை வந்து அவர் நம்ம எப்படா வருவோம், அவரை தேடி வருவோம்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவரை தேடி நம்ம போகும்போது அவரை ஆக்டிவேட் ஆகி அதுக்கப்புறம் ஒவ்வொன்றையும் சொல்லி தருவார். நல்ல பாயிண்ட் சிஸ்டர். வந்து நான் எதிர்பார்த்ததை விட மேலே அதிகமாக லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க. நான் எதிர்பார்க்கல எவ்வளோ நீங்கள் தெளிவாக லேர்ன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரியா? ஸோ இன்னும் நல்லா ஆண்டவர்களை வழி நடத்துவார். நான் சொல்லுங்க. ஆன்டி கிரைஸ்ட் பற்றி அந்த இது சொல்லும்போது டவுட். என்ன டவுட் இருந்துச்சு? என்ன டவுட் கிளியர் ஆயிடுச்சு? தடை செய்ய அவர் தான் வந்துட்டு தடை செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளியரன்ஸ். தடை செய்யறாரு நினச்சிட்டு இருந்தீங்களோ? ஏன்னா லாஸ்ட் டேஸ் குறித்து நமக்கு ஒரு சில விஷயங்கள் டவுட்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் அது லாஸ்ட் டேஸ் குறித்து சொல்லும்போது இன்னொரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன் பாருங்க. தெசலோனிக்கேல்ல பவுல் ஃபஸ்ட்டு தெசலோனிக்கேல்ல எழுதுறாரு, லாஸ்ட் டேஸ் வரப்போகுது எல்லாம் ரெடி ஆகும்னு எழுதுனோடனே சில மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேலையெல்லாம் விட்டுட்டு வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் உட்காந்து ஆண்டவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பவுல் வந்து தெளிவாக செகண்ட் தெசலோனிக்கேல்ல எழுதுறாரு, லாஸ்ட் டேஸ் எப்போ வரும்னா, ஆவியானவர் எடுக்கப்படும் போது ஆன்டி கிரைஸ்ட் வரும்போது தான் வரும். அதுவரை நீங்கள் போய் வேலை செய்யுங்க, ஒழுங்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி செகண்ட் தெசலோனிக்கேல்ல எழுதுறாரு. என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து செய்ய வேண்டிய வேலையை செய்யணும்.
அதே டைம் வருகைக்காக காத்திருக்கவும் செய்யணும். பேலன்ஸாக இருக்கணும். எனக்கு நல்ல ஒரு டீச்சர் கிடச்சிருக்காங்க என் கூட. அவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் சென்னையில். அவரும் நான் NJCல டீச்சிங்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறோம். போன கிளாஸில் எடுக்கும்போது தெளிவாக சொன்னார். சிலர் வந்து ப்ரேயர்னு சும்மா ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சிலர் வந்து ப்ரேயர் பண்ணாமல் ஆஃபீஸ் ஒர்க்கு இல்லைன்னா ஊழியம் சொல்லி அதை மாத்திரம் ஓடிட்டு இருக்கிறாங்க. பேலன்ஸாக இருக்கணும். ப்ரேயர் பண்ணிட்டு ஊழியம் செய்யணும். ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு உட்கார்ந்தாலும் ஒன்றும் நடக்காது. ஊழியம் ஓடினாலும் ஒன்றும் நடக்காது. இதை செய்துட்டு அதை செய்யணும்னு சொல்லி கிளியராக டீச் பண்ணார். ஸோ ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது நம்மளை தெளிவாக்குவாருங்க. என் கூட ஒரு சில பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, டீம் எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ ஒரு பிரதரை பற்றி நாங்கள் சொல்லுவோம். என்னன்னா, அவருக்கு தேவை 3 பொருள் தான் தேவைன்னு சொல்லி சும்மா தமாசா பேசுவோம். ஒன்று வந்து அவருக்கு தேவை தண்ணி எடுத்துட்டு ஒரு பாட்டில் ரூம்குள்ள போட்டுருந்தோம் அவரை. 2வது அவருக்கு தேவை பைபிள் ரீட் பண்ணிட்டு இருப்பாரு. 3வது சாப்பாடு. 3 கொடுத்துட்டா போதும், அவருக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாரு. வாழ்நாள் லட்சியம் இதுதான். தண்ணி வேணும் குடிக்கிறதுக்கு, சாப்பாடுக்கு சாப்பிட வேணும், பைபிள் ரீட் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாரு. வாழ்நாள் லட்சியம் அதுதான் அவருடைய வாழ்நாள் லட்சியம். சரிங்களா? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆவியானவர் வரும்போது இன்னும் உனக்கு இருக்குப்பா, ஊழியம் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி நம்மளை சரி பண்ணுவார். இன்னொரு பக்கம் வந்து பால்யாங்கிச்சோ வந்து ஊழியம் ஓடிட்டு இருந்தாராம். அவரை பற்றி சாரி அமுதா சிஸ்டர் லீடர் கிளாஸை முடிக்க முடியல, கொஞ்சம் வந்துட்டுருக்கு, பாயிண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ லீடர் கோச்சிக்காதீங்க, சரியா? ஓகே, சரி. கவனிங்க. என்னன்னா, பால்யாங்கிச்சோ ஊழியத்துக்கு வந்த புதுசில் மினிஸ்ட்ரின்னு ஓடிட்டு இருப்பாராம். அவர் தான் வந்து வர்ஷிப் நடத்துவாராம். அவர் தான் வந்து மெசேஜ் கொடுப்பாராம். அவர் தான் கெஸ்ட்டை போய் ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணிட்டு வருவாராம். அவர் தான் மெசேஜுக்கு டிரான்ஸ்லேஷனும் பண்ணுவாராம். A to Z அவர் பண்ணுவாராம். ஏன்னா அவர் நினைச்சாராமா, ஜனங்கள் வந்து நான் தான் முக்கியம், இம்பார்ட்டன்ட் பர்சன் அப்படி செய்யணும்ட்டு. இன்னைக்கு ஒரு சில பாஸ்டர்ஸ்லாம் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எனக்குலாம் வந்து அதெல்லாம் பார்க்கும்போது சொல்லலாம்னு தோணும். எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் அழைக்கப்படலை. வர்ஷிப் ஒருத்தர் பண்ணணும், மெசேஜ் ஒருத்தர் கொடுக்கணும், இந்த சண்டே கிளாஸ் ஒருத்தர் எடுக்கணும், டீம் ஒர்க்குங்க. சர்ச்சு எல்லாம் ஒன் மேன் ஷோ இல்லைங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்க கஷ்டமாக இருக்கும். பால்யாங்கிச்சோ அப்படி பண்ணிட்டு இருந்து ஒரு நாள் அப்படியே சர்ச்சில் மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாராமா. கொடுத்துட்டு இருக்கும்போது அப்படியே டயர்டானால மயக்கம் அடிச்சுட்டு கபார்னு விழுந்துட்டாராமா. இதோ சீக்கிரமா வருகிறேன் மெசேஜ் கொடுத்தாராமா. வருகிறேன்னு சொல்லி கீழே போய் பாட்டி மேல விழுந்துட்டாராமா. பாட்டியம்மா சொன்னாங்களா, அவர் தான் வரேன்னு சொன்னாரு. நான் தான் அன்னைக்கு போயிருக்கணும், நாங்க இருந்ததுனால பாட்டிட்டா அப்படின்னு சொல்லி பாட்டியம்மா சொன்னாங்களாம். புக்ல அப்படி எடுத்துருக்கீங்க, சரியா? ஓகே, கவனிங்க. அப்போ ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாராமா, எது எப்படி செய்யணும் கற்றுக் கொடுத்துட்டு முக்கியமான பாயிண்ட்டை பால்யாங்கிச்சோ கற்றுக் கொடுத்தாராம். ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது கிளியரா டிகிரி காலேஜ் கூட்டிட்டு வந்தது ஆவியானவருங்க. சரிங்களா? எங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன், அப்பா நல்லா, எங்கள் அப்பா வந்து 40 days ஃபாஸ்டிங் இருந்தவங்க பலமுறை. ஆனால் ஷைன் ஊழியத்தில் ஆத்துமாக்கள் இல்லை. ஏன்னா அந்த தெளிவான சத்தியம் இல்லை, தெளிவான சத்தியத்துக்குள்ள வழிநடத்த ஆள் இல்லை. பால்யாங்கிச்சோக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாராமா. முதலாவது வந்து நீ என்ன பண்ணணும்னா, முதலாவது வந்து காடுக்கு வந்து முதலிடம் கொடுக்கணும். காடுக்கு எப்படி முதலிடம் கொடுக்க முடியும்? சந்திர பாஸ்டர், காடுக்கு முதலிடம் கொடுக்கணும்னா எப்படி? ஃபர்ஸ்ட் பிளேஸ் காடு கொடுக்கணும்னா எப்படி நீ சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். உங்க பேரு யா? சகரியா. பிரதர் உங்க பேரு? சுரேஷ். பிரதர் சச்சி. காடுக்கு முதலிடம் கொடுக்கணும்னா எப்படி சொல்லுங்க மாறன் பிரதர்? முதல்ல நாங்கள் எந்த காரியம் செய்யறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட அவர் சமூகத்தில் போய் ஆவித செய்வார். யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட செய்யலாம் வேண்டாம். ஓகே, வெரி குட். அந்த இன்னொரு லீடர் பிரதர் வரல, செட்டி லீடர் பிரதர், அவர் பேர் என்ன? சசிதர். அவர் வர ரெகுலராக வர அவர் தான் போன வாரம் வரல, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை. ஓகே, சரி. ஓகே, இவனுங்க பால்யாங்கிச்சோ ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாரா. ஃபஸ்ட்டு வந்து காடு கொடுக்கணும். என்ன அர்த்தம்னா, நீங்கள் எத்தனை மணிக்கு எழும்புறீங்களோ, சில டைம் நம்மளால் டிரான்ஸ்லேஷன் மினிஸ்ட்ரிலாம் இருக்கீங்க, நைட்லாம் பண்ண வேண்டியிருக்கும். நானும் நைட்லாம் ட்ராவல் பண்ணுவேன். காலையில் 5 மணிக்குள்ள எழுந்திரிச்சேன்னா நான் அந்த கிளாஸ் எடுத்துருக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க காலையில் தான் எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எப்போ நீங்கள் எழுந்திருக்கிறீங்களோ, 6 மணினாலும் சரி, 7 மணினாலும் 8 மணினாலும் ஃபஸ்ட்டு அவரை காடு கொடுக்கணும். ஃபஸ்ட்டு அவரை காடு கொடுத்துருங்க. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் தான் கேட்குறாரு. இது 23 நமக்கு ப்ளஸ் பண்ணி கொடுத்துருவார்.
நம்ம அதை பிடுங்கி எடுக்கிறதுனால எந்திரிச்ச உடனே நான்லாம் ஃபஸ்ட்டு தீர்மானம் எடுப்பேன், எந்திரிச்ச உடனே மொபைலை பார்த்து எந்திரிக்கக்கூடாது. ஆனால் சில நேரம் கடைப்பிடிக்க முடியலங்க. மொபைலில் பார்த்து தான் டைம் பார்க்குறேன்னு சொல்லி பார்த்து எந்திரிச்சிடும். இனிமேல் வாட்ச் கட்டிட்டு படுக்கணும் போல. சரியா? ஃபஸ்ட்டு அவர் வந்து கார்டு கொடுத்துடணும். கொடுத்துட்டா இது 23 ப்ளஸ் பண்ணிடுவேன். ஸோ செகண்டு யார் கொடுக்கணும் தெரியுமா? ஆன்லைன் காண்டு கற்றுக் கொடுத்துருங்க ஃபேமிலிக்கு. செகண்ட் இவர் ஃபேமிலியை பார்க்காம ஊழியம் ஓடிட்டார். ஊழியம் ஓடினதுனால மிஸ் ஆயிடுச்சு. செகண்ட் ஃபேமிலி, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பிள்ளைங்க, பேரண்ட்ஸு இவங்களெல்லாம் விசாரிக்கணும், இவங்களை நல்வழிப்படுத்தணும். ஃபேமிலியை நடத்தலைன்னா சர்ச்சை நடத்த முடியாது. தேர்டு தான் சர்ச்சு, மினிஸ்ட்ரி, ஒர்க்கு. நமக்கெல்லாம் ஒர்க்கு மினிஸ்ட்ரி தானே லீடர் இல்லையா? சில பேருக்கு ஒர்க்கு வேற, மினிஸ்ட்ரி வேற இருக்கும். பட் தேர்டு தான் வந்து ஒர்க்குனா ஊழியம், மினிஸ்ட்ரி. ஸோ இந்த பேலன்ஸில் போனால் கரெக்டாக போக முடியும். ஆவியானவர் பால் யங்கிச்சோ கற்றுக் கொடுத்தனால நம்ம பைபிள் காலேஜ்லேயும் நாங்கள் அதை டீச் பண்ணுறோம். பால் யங்கிச்சோ தெரியலையா? அவர் தான் வேர்ல்டில் பெரிய பாஸ்டர், பால் யங்கிச்சோ. சரிங்களா? மூணாவது வந்து ஒர்க்கு, இல்லைன்னா நமக்கு ஒர்க் வந்து மினிஸ்ட்ரி, நமக்கு வேற ஒன்று மினிஸ்ட்ரி. இதுக்கு தேர்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃபேமிலியை விட்டுட்டு அநேகம் பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா மினிஸ்ட்ரின்னு ஓடிடுவாங்க. பசங்களை வீட்டில் போட்டுட்டு ஊழியம் செய்கிறோன்னு சொல்லி போயிடுவாங்க. பசங்க டிவியில் அடிக்ட் ஆகி, மொபைலில் அடிக்ட் ஆகி உட்காந்துருப்பாங்க. யூஸ் இல்லாமல் போயிடும். பசங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு கொடுக்க வேண்டிய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஹஸ்பண்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். இது செகண்டு. தேர்டு தான் இது ஆவியானவர் தான் தெளிவாக பேசுவார், நம்மளை கிளியர் பண்ணுவார். கிளியர் பண்ணாமல் அது பைபிள் காலேஜுக்கெலாம் ஆவியானவர் கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. உண்மையாக சொல்கிறேன், தெளிவடைவோம், நம்ம கிளியர் அடைவோம். முதல்ல ஒரு வார் போகணும். இங்கே யுத்தம்லாம் இப்போது இந்தியா பாகிஸ்தானில் யுத்தம் நடக்குதுன்னா எடுத்தோன்னே போய் துப்பாக்கி எடுத்து சுட முடியாது. பிளானிங், பயங்கரமான பிளானிங். எந்த இடத்துல இறங்கணும், எப்படி சுற்றணும், எப்படி இது பண்ணணும், பயங்கரமான பிளானிங் நடக்கும். அப்புறமா தான் லாஸ்ட்டாக தான் கன் ஷூட் பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரியிலே அதே மாதிரி தாங்க, அதில் பயங்கரமான பிளானிங் இருக்குது. இப்போ பை காட்ஸ் கிரேஸ் 7 இடத்துல நான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். பிளானிங் வந்து பெஸ்ட்டாக பண்ணுவேன் ஓரளவுக்கு, இல்லைன்னா அது பேலன்ஸ் பண்ணவே முடியாது. பிளானிங்கில் மிஸ் பண்ணிட்டா ஒரு கிளாஸ் போனாலும் அது வந்து ரொட்டீன் மாறிடும். ஓகேவா? ஸோ பிளானிங் பண்ணுறது ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு, எல்லாத்தையும் நடத்துவார். மூன்றாவது வந்து மினிஸ்ட்ரி கொடுக்கணும். அது மினிஸ்ட்ரி கொடுக்காமல் இருக்கக்கூடாது, மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும். அதுதான் நம்மளுடைய அழைப்பு, நம்மளுடைய வேலை அதுதான். ஊழியத்துக்கு கொடுக்க வேண்டும், பட் காடுக்கு கொடுக்காம ஊழியத்துக்கு கொடுத்துடக்கூடாது. ஃபஸ்ட்டு எழுந்திரிச்ச உடனே நான் ஊழியத்துக்கு ஓடுறேன்னு சொல்லி ஓடி ஆண்டவர் கொடுக்காம கொடுத்துடக்கூடாது. அவருடைய இதை அவர் கொடுக்கணும், ஃபேமிலியோட இதை ஃபேமிலி கொடுக்கணும், இதோட இதை கொடுக்கணும். சில ஊழியக்காரங்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சர்ச்சிலே கடைன்னு சொல்லிடுவாங்க. தப்புங்க அது ஒரு சிலருடைய அழைப்பு. கல்யாணம் பண்ணாமல் குடும்பமெல்லாம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து சர்ச்சிலே இருக்கலாம், இல்லைன்னா சாப்பாடு, தண்ணி, பைபிளை தூக்கிட்டு போய் உள்ள உட்காந்துடலாம். ஓகேங்களா? ஃபேமிலி மேன்ஸ் அப்படி முடியாது, அது கஷ்டம். ஸோ ஆவியானவர் இதை நம்ம கற்றுக் கொடுப்பார். சரிங்களா? வெரி குட். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீங்க? ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்கள். ஒரு பாயிண்ட் மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் யோசிச்சு வைங்க. சரி, நீங்கள் சொல்லுங்கள். ஒரு பாயிண்ட் உட்காந்து சொன்னால் போதும். அடுத்த கிளாஸில் சொல்கிறீங்களா? சரி, லீடர் சொல்லுங்கள். நம்ம வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கடவுள் வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்து கடவுளுக்கு, ரெண்டாவது வந்து குடும்பத்துக்கு, மூணாவது வந்து நம்ம வேலைக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அந்த 24 ஹவர்ஸில் 1 ஹவர் நம்ம கடவுள் கொடுக்கும்போது 23 ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு ஆசீர்வாதமாக அப்பாவை மாற்றிக்கிறது. ஓகே. ஸோ பரிசுத்தாவியனும் வந்து நம்ம ஞானத்தையும் தெளிவையும் அறிவையும் தருவார். இந்த 3 கேட்டகரி வரங்கள் நம்ம படித்தோம்ல, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அது வந்து நமக்கு செயல்பட்டு ஆக்ஷன் பண்ணுங்க. ஓகே. வேறு ஏதோ கொஸ்டின்ஸ் இல்லைன்னா பிரேக் வேணுமா? அடுத்த ஒரு 45 மினிட்ஸ் போயிடலாமா? ஒரு பிரேக் வேணுமா? பிரேக் எடுக்கணும்னா எடுத்துக்கலாமா? எப்படி சொல்லுங்கள். பிரேக் வேணுமா? பிரேக் இல்லை, போயிடலாமா? சரி, ஓகே. கொஸ்டின்ஸ் இருக்கா? பரிசுத்தாவியானவரை பற்றி ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? கொஸ்டின்ஸ் இல்லையா? ஓகே. அப்போ பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ் போயிடலாம். பிரேக் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. 2 மினிட்ஸ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரணுமா? வேண்டாமா? சரி, ஓகே.
நம்ம இப்போ இதுக்குள்ள போயிடலாம். பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ். லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைண்ட் பண்ணுங்க. யார் சொல்கிறது? பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸில் இந்த டைம் ஜோனெல்லாம் பார்த்தோம்ல, டைம் படி எப்படி அப்படி இதெல்லாம் பார்த்தோம்ல, அது ஒரு டைம் படிங்க பார்ப்போம். வருடங்கள் 12 மணி நேர அட்டவணை, பகல் 12, இரவு 12. இரவு வேலை வந்து 4 ஜாமமா வச்சிருக்காங்க. நம்ம இந்த ஜாமத்தில் இருக்க வைப்போம். நம்ம 8ஆம் ஜாமத்துல இருக்கோம். உண்மை யோசிக்கிறாங்க போல. ஓகே, இப்போ நமக்கு 1 மணினா யூதர்கள் டைம் படி எத்தனை மணி? 3ஆம் ஜாமம். நைட்டு தான் ஜாமம், பகல் ஜாமம் கிடையாது. இப்போ நமக்கு 1 மணினா பைபிள் டைம் படி எத்தனை மணி? 8 மணி நேரம் இருக்கும். எப்படி சொல்றீங்க? 6 மணி, 6 to 7 1. 6 to 7 வந்து ஃபர்ஸ்ட் வேலை. ஓகே. 7 to 8 வந்து ரெண்டாவது, 8 to 9 3, 9 to 10 4, 10 to 11 வந்து 5, 11 to 12 6, 12 to 1 7. அப்ப 7 மணி நேரம். ஓகே, 7 மணி வேலையில் இருக்கிறோம்ல. சரி, பேக்ரவுண்டு எல்லாருமே சொல்லுங்க. இது நம்ம ஒரு 45 மினிட்ஸ் தான். 1:45 போல முடிச்சுட்டு அப்புறம் கன்க்ளூட் பண்ணிடலாம். சரிங்களா? இடையில நீங்கள் பிரேக் எடுக்கணும்னா தாராளமாக எடுத்துக்கலாம். இது காலேஜ் ஸ்கூல் கிடையாது. நீங்கள் ஸ்கூல் மாதிரி கை கட்டிட்டு உட்காரலாம் தேவையில்ல. ஓகேங்களா? பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ். பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ்க்கு முதல் மெத்தட் வந்து இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி. சாரி, இது தமிழ் வேர்டு எனக்கு தெரியல. நான் அடுத்த கிளாஸில் சொல்லிடுறேன், இல்லைன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி. பல விதமான மெத்தட்ஸ் இருக்குங்க பைபிள் ஸ்டடிக்கு, வேத பாட முறைமைகளுக்கு. ஒன்று வந்து இண்டக்டிவ், இன்டெப்த். இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடின்னு ஒன்றும் இல்லைங்க, உற்று நோக்குதல் அப்படின்னு வரும்னு நினைக்கிறேன். இன்டெப்த். இண்டக்டிவ் இதில் போடுங்க, கூகுள் டிரான்ஸ்லேஷனில் போடுங்க. இன்டெப்த். இந்த ஸ்பெல்லிங் அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேஷனில் யாராவது போடுங்க. ஓகே, இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடினா உற்று நோக்குது, வசனத்தை உத்து பார்க்கறது. உத்து பார்க்கும்போது 2 விஷயத்த நீங்கள் மைண்டில் வைக்கணும், நம்ம மைண்டில் வைக்கணும். ஒன்று வந்து பிரேக் எடுத்துக்கலாம், அப்போ தான் கொஞ்சம் நம்ம கான்சன்ட்ரேஷன் வரும். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா வெளியே போய் அப்படியே கொஞ்சம் நின்றுட்டு வாங்க. ஃபோன்லாம் பண்ணணும்னா பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா இண்டக்டிவ்னா தூண்டுதல் இல்லைன்னா உற்சனம். கொஞ்சம் வெளியே ஃபோன் பேசிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. கோர்ஸனால போக மாட்டேங்கிறீங்களே, அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கிளாஸ். சரி. இல்லை, 45 மினிட்ஸ் தான் நம்மளால கவனிக்க முடியும், அதுக்கு மேலே நம்ம கான்சன்ட்ரேஷன் இருக்காது. இண்டக்டிவ்னா தூண்டுதல்.